முக்கிய செய்தி, சீமான் ஒரு போலி தமிழ் தேசியவாதி என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் விமர்சித்திருக்கிறார். சீமான் ஒரு போலியான தமிழ் தேசியவாதி என்று விசிக தலைவர் தொல் திருமாவளவன் விமர்சித்திருக்கிறார். கோழை தமிழ் தேசியவாதிகள் பெரியாரை கொச்சைப்படுத்த துணிந்துள்ளனர் என்று திருமாவளவன் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சீமான் தொடர்ந்து பெரியார் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசி வரக்கூடிய சூழ்நிலையில் சீமானுக்கு எதிராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல்காப்பியன் திருமாவளவன் கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். பெரியாரை கொச்சைப்படுத்தி பேசுவதை தேர்தல் அரசியல் என சுலபமாக கடந்துவிட முடியாது என திருமாவளவன் தரப்பிலிருந்து காட்டமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் சீமான் ஒரு போலி தமிழ் தேசியவாதி என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல்காப்பியன் திருமாவளவன் கடுமையாக சாடியிருக்கிறார். பெரியாரை கொச்சைப்படுத்தி பேசுவதை தேர்தல் அரசியல் என சுலபமாக கடந்து செல்ல முடியாது என்றும், நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானை குருமூர்த்தி, அண்ணாமலை, ஹெச் ராஜா உள்ளிட்டோர் ஆதரிப்பது குறித்தும் திருமாவளவன் கடுமையான விமர்சனத்தை பதிவு செய்திருக்கிறார். தொடர்ந்து சர்ச்சைக்குரிய வகையில் பெரியார் குறித்து பேசி வரும் சீமானுக்கு ஆதரவாக பேசக்கூடிய குருமூர்த்தி, அண்ணாமலை, ஹெச் ராஜா உள்ளிட்டோர் சீமானை ஆதரிப்பது குறித்தும் திருமாவளவன் கடுமையான விமர்சனத்தை பதிவு செய்திருக்கிறார். சீமான் ஒரு போலி தமிழ் தேசியவாதி என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் கடுமையாக சாடியிருக்கிறார். பெரியார் குறித்து அவதூறு கருத்துக்கள், பெரியார் குறித்து தொடர்ந்து சர்ச்சையை சீமான் பேசி வருகிறார். இதனைத் தொடர்ந்து பெரியாரிஸ்டுகள் அனைவரும் ஒன்று திரண்டு போராட்டத்தை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த சில தினங்களுக்கு முன்பாக கூட சீமான் வீட்டை முற்றுகையிட்டு பெரும் போராட்டத்தை பெரியாரிஸ்டுகள் நடத்தியதை தொடர்ந்து தற்பொழுது சீமான் ஒரு போலி தமிழ் தேசியவாதி என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் விமர்சனம் செய்திருக்கிறார். கோழை தமிழ் தேசியவாதிகள் பெரியாரை கொச்சைப்படுத்த துணிந்துள்ளனர் என்றும் திருமாவளவன் தரப்பிலிருந்து கடுமையாக கண்டனமானது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் சீமானை ஆதரிப்பவருக்கும் கடுமையான கண்டனத்தை திருமாவளவன் பதிவு செய்திருக்கிறார். பெரியாரை கொச்சைப்படுத்தி பேசுவதை தேர்தல் அரசியல் என சுலபமாக கடந்துவிட முடியாது என திருமாவளவன் தரப்பிலிருந்து காட்டமான ஒரு பதிலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சீமான் ஒரு போலி தமிழ் தேசியவாதி என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். இந்த காட்சிகளை தற்பொழுது பார்க்கலாம். பொருத்தமில்லாத ஒரு அரசியலை பேசிக் கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் இப்போது பெரியாரை எதிர்க்க வேண்டிய தேவை என்ன வந்தது, பெரியாரை விமர்சிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது, ஒன்றும் புரியவில்லை. பாஜக ஆதரவாளர்களின் வாக்குகளை பெறுவதற்காக ஈரோடு கிழக்கு தொகுதியிலே அவர்களின் வாக்குகளை பெறுவதற்காக அவர் இந்த உத்தியை கையாளுகிறாரா என்ற ஐயமும் எழுகிறது. தந்தை பெரியார் சனாதன எதிர்ப்பில் உறுதியாக இருந்தார். இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் பார்ப்பன ஆதிக்க எதிர்ப்பில் உறுதியாக இருந்தார். அவருடைய காலத்திலேயே, சமகாலத்திலேயே அவரை வீழ்த்துவதற்கு பார்ப்பன, பனியா, உயர்சாதி அமைப்புகள் மிக கடுமையாக அவரை விமர்சித்தார்கள், வீழ்த்த முயற்சித்தார்கள். முடியவில்லை. அவர்கள் தொடர்ந்து அந்த முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே வேளையை இவர் செய்கிறார் என்றால் இவர் பாஜகவின் கொள்கை பரப்பு செயலாளரா என்ற கேள்வி எழுகிறது. அவர் செய்யும் அரசியல் அதிர்ச்சி அளிக்கிறது. யாருக்கு துணை போகிறார்? தமிழ் தேசியம் என்கிற பெயரால் தமிழர்களுக்கு எதிரான அரசியலை ஏன் செய்கிறார் என்கிற கேள்வி எழுகிறது. அவர் கருத்தியல் அடிப்படையிலே எந்த விவாதத்தையும் வலுவாக வைக்கவில்லை. தனிநபர் தாக்குதல்கள், கட்சி மீதான கடுமையான விமர்சனங்கள் என்று அவருடைய அரசியல் ஒரு இனவாதத்தை நோக்கி பாசிச கூறுகளை கொண்டதாக பரிணாமம் பெற்று வருகிறது. அது அவருடைய எதிர்காலத்திற்கும் நல்லதல்ல என்பதை ஏற்கனவே நான் சுட்டிக்காட்டியிருக்கிறேன். மீண்டும் அதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன்.